பெண் சாபம்னா முற்பிறவில ஒரு பெண்ணை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு, கொடுமை செய்ததுக்கான சாபம் தான் பெண் சாபமா? இல்ல அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா சார்? எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தோஷத்தை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு ஒரு அளவுகோல் இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப லக்னத்துல ராகு கேது இருந்துச்சுன்னா அது கர்ம தோஷம். ம். ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன்ல யாருக்கெல்லாம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல. குரு பார்த்துட்டா ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். அது 2வது விஷயம். ஆனா லக்னத்துல ராகுவோ, கேதுவோ இருக்காரு அப்படின்னா அது கர்ம தோஷம். ம். சனி பகவானோட ராகு பகவான் சேர்ந்திருக்காரு, இல்ல கேது பகவான் சேர்ந்திருக்காருன்னா அது கர்ம தோஷம். அப்போ ஒரு கர்ம பதிவு வாழ்ந்திருக்காரு. ம். அப்போ ஒரு சில கர்மவை அனுபவித்து தான் இருந்திருக்காரு சொல்லிட்டு ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். லக்னம் அல்லது லக்னாதிபதியோட ஒரு தோஷங்கள் சம்பந்தப்பட்ட அந்த தோஷம் ஏற்படுத்த கிரகம் சம்பந்தப்பட்டிருந்தா அது நான் போன பிறவியில் என்ன செஞ்ச வெட்டக்குறைய தொட்டக்குறையாக அந்த கர்மாவை அந்த சாபத்தை அனுபவித்துக்காக பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு எளிமையான வழி. அப்புறம் 9ஆம் அதிபதி நம்ம சொல்லி இல்லையா பாக்கியஸ்தானம் சொல்லும். அந்த 9ஆம் அதிபதி அந்த இடத்துல வந்து ஒரு கிரகம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கிரகத்தினால அவருக்கு இந்த தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிங்கன்னா அது தந்தை வழியாக ஏற்பட்ட தோஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ 5ஆம் அதிபதி அவரால் அந்த தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அதோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அது முன்னோர்கள் வழியாக வந்த சாபம் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம்.